Hello everyone, I'm Dr. Sangeeta, cardiorespiratory physiotherapist from Boma Physiotherapy. இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா வாட் இஸ் பிசியோதெரப்பி அண்ட் ஹூ வாண்ட்ஸ் பிசியோதெரப்பி. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பையன் ஓவர் நைட்டா மொபைல் யூஸ் பண்ணி ஏர்லி மார்னிங் சிவியரான நெக் பெயின்ல எந்திரிக்கிறான். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போர் போஸ்டர்ல லேப்டாப் யூஸ் பண்ணி சிவியரான பேக் பெயின்ல கஷ்டப்படுறாங்க. நம்ம வீட்டு பெரியவங்க என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியல, என்னால ஸ்டெப்ஸ் ஏற முடியலன்னு நீ பெயின்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய பெயின் வேற வேறையா இருந்தாலும் எல்லாரும் காமனா தேடி போகக்கூடிய ஒரு சொல்யூஷன் பக்கத்துல இருக்கிற ஷாப்ல ஒரு பெயின் கில்லர் வாங்கி போடுறோமா, தட்ஸ் இட். பெயின் கில்லர் உங்க பெயினை குறைக்கும், பட் இஸ் தட் ட்ரீட் யுவர் ரியல் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்? டெஃபினெட்லி நாட். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா, சின்னதா ஒரு பேக் பெயினோ நெக் பெயினோ வந்தாலும் இம்மீடியட்டா நம்ம எம்ஆர்ஐ எடுக்கணும்னு திங்க் பண்றோம். ஆக்சுவலி எனக்கு பெயினே கிடையாது. நான் எம்ஆர்ஐ எடுத்தாலும் எனக்கும் டிஸ்பல்ஜன் வரலாம். உங்களுக்கு பெயின் இருக்கு, நீங்க எம்ஆர்ஐ எடுத்தாலும் உங்களுக்கும் டிஸ்பல்ஜன் வரலாம். தட் மீன்ஸ் some people are symptomatic and some people are not symptomatic. Of course எம்ஆர்ஐ ஃபைண்டிங்ஸ் கரெக்டா தான் காட்டும். இருந்தாலும் அது எல்லாமே என் பாடியில இருக்கும்னு நினைச்சு நீங்க பேனிக் ஆக வேணாம். ஆல்வேஸ் கோரிலேட் வித் யுவர் சிம்டம்ஸ். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி பிசியோதெரபி ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மசாஜ் டெக்னிக் அப்படின்னு. பட் இட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ஹெல்த் கேர் டெக்னிக். எந்த ஒரு பிசியோதெரபிஸ்டும் ஒரு அசம்ஷன்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் பிரிஸ்கிரைப் பண்றதே கிடையாது. நாங்க பண்ணக்கூடிய எவ்ரி ஸ்டெச், போஸ்டரல் கரெக்ஷன் டெக்னிக், பிரீத்திங் டெக்னிக்ஸ், இது எல்லாமே இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுடைய ப்ரூவன் ரிசல்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், we give reassurance to the patient. நிக்கவே முடியாதுன்னு சொன்ன எத்தனையோ பேஷண்ட்ஸை we make them walk. வயசானா நம்ம முடி எப்படி நரைச்சு போகுதோ அதே மாதிரிதான் வயசாக ஆக நம்ம பாடியில நிறைய டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பாக்குறோன்றதுதான் இருக்கு. பிசியோதெரப்பி அப்படின்றது ஜஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றத தாண்டி எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஜாயிண்ட் மொபிலைசேஷன், மேனுவல் தெரப்பில பாத்தீங்கன்னா ட்ரிகர் ரிலீஸ், மயோஃபேஷியல் ரிலீஸ், கைனஸ்தேஷியோ டேப்பிங், எலக்ட்ரோ தெரப்பிஸ் எடுத்தீங்கன்னா லேசர் தெரப்பி, ஷாக் வேவ் தெரப்பின்னு அட்வான்ஸ்டான பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கே தெரியாம உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க ஒய்ஃப், உங்க பாட்டி, தாத்தான்னு எத்தனையோ பேர் பெயின் வெளியே சொல்ல முடியாம தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பிசியோதெரபிஸ்ட கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி எவ்வளவோ பிசியோதெரபிஸ்ட், குவாலிஃபைடான பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்கள ரீச் பண்ணுங்க. Definitely they will help you. This progress may be slow, but every efforts matter and every little movement matters. So finally, நான் என்ன சொல்ல வரேன்னா, physiotherapy is not just a therapy, it's a complete transformation. Please understand it. Thank you.